Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை சட்னி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கருவேப்பிலை சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு சாப்பாட்டு கூடயுமே நீங்க வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம் அப்படினா நம்மளோட ஹேர் ஃபால் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லது. சோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு கருவேப்பிலை வந்து ரொம்ப எலசான கருவேப்பிலையாக இருந்துச்சு அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூனே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் பெரிய கருவேப்பிலை அப்படிங்கிறதுனால கசப்பு தன்மை வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, இது வந்து பச்சை வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால நான் முதல்லையே சேர்த்துட்டு நான் வறுத்துக்கிறேன். சப்போஸ் வறுத்த வேர்க்கடலையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தனியா வந்து சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி விதை. ஸோ இந்த கொத்தமல்லி விதை சேர்க்கறதுனால இன்னுமே நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதுவுமே சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா வாசனை வரணும். நம்மளுக்கு அந்த கொத்தமல்லி விதை, அந்த உளுத்தம்பருப்போட வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. டெய்லியும் நம்ம ஒரே மாதிரி சட்னி செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஹெல்த் வைஸுமே ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதெல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி இதை வந்து ஆற வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி சட்னி வந்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப மீடியம் சைஸ் வெங்காயம், ஒன்று பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போது இதை வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 பூண்டு பல் வந்து சேர்த்துக்கோங்க. அதை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் 2ஆக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதுவுமே நல்லா வந்து அந்த கலர் வந்து லைட்டாக மாறினா போதும். ப்ரௌன் கலராக அப்படிலாம் மாற வேண்டாம். அந்த ஷைனிங் கலர் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு சின்ன பத்த தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். டீஸ்பூனில் சொல்லப்போனால் நம்ம துருவின தேங்காவாக இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 3, காஞ்ச மிளகா 2, கொஞ்சோண்டு வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன். புளி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த புளி என்ன சொல்லுவாங்க, ஒரு இந்த 3 பீஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா பிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்துட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கலர் வந்து மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஒரு ஷைனிங்கான ஒரு கலர் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அதுவும் இளம் கருவேப்பிலையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா அது லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு கசப்பு வரலை. இருந்தாலுமே கீரை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசான கருவேப்பிலையாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது அந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலை கொஞ்சம் அந்த கலர் வந்து மாறும் இல்லையா, அந்த தன்மை மாறுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு போதும். இப்போது இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மறுபடியும். இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா சப்போஸ் வந்து ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஓரளவுக்கு அந்த கருவேப்பிலை வந்து நல்லா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது அரைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இப்போ வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு துவையல் மாதிரி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னாலும் நீங்கள் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சட்னி மாதிரி அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம்.
எப்பயுமே சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டால் இன்னுமே நல்லா வாசனை நல்லா இருக்கும். ஸோ இதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கில்லாமல் அப்படியே வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அதை அப்படியே சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போது அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சட்னியில் தாளிப்பை நம்ம சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான கருவேப்பிலை சட்னி வந்து ரெடி. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலில் நிறைய சட்னி ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.